ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்கா குக்கீஸ் தான். சாக்கோ லாவா குக்கீஸ் தான் செஞ்சுருக்கேன். கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பராக வந்தது. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலை புதுசாக யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அம்மா என்னை விட்டு என்ன தின்ற? சாக்லேட் பார்த்தீங்களா? பிஸ்கெட் சேருன்னு எடுத்து வச்சுட்டு சாக்லேட்டை தனியாக தின்னுட்டுருக்கீங்க. எனக்கும் கொடு. ஓகே, இப்போ சொல்லுங்க. நான் இன்னைக்கு சாக்லேட் லாவா குக்கீஸ் செய்ய போகிறேன். ஓகே, அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரைட்டு. 3/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் வெள்ளை சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை இந்த மாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம குக்கீஸ் உள்ளே வச்சுட்டு இதை பேக் பண்ணோன்னாக்க உடைக்கும் போது சாக்லேட் மழை அப்படியே பொழியும். இது டார்க் சாக்லேட் காம்பவுண்டு. ஓகேவா? இதுதான் நாங்கள் வாங்கின சாக்லேட் காம்பவுண்ட், டார்க் சாக்லேட் காம்பவுண்டு. இது மார்டேவோடது. ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். இதுதான் ப்ரொஃபஷனல் பேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக பேக்கரா அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் பேக்கர்லாம் இல்லை, நாங்கள் பேக்கு தான். ஸோ பட் ஸ்டில் கொஞ்சம் நல்லதாக வாங்கி செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கி வச்சுருக்கோம். சரி, இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யா, முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச நெய்யை குத்திக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். ஒயிட் சுகரையும் போட்டுடலாம். இதுலேயே கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸையும் குத்திடலாம். இப்போ இதை நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாக்கா நீங்கள் விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இட்டர்னிட்டி லேட்டர் இது ஒரு வழியாக உருகி கரைஞ்சி பீட் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஒரு 1/2 மணி நேரமாக இது கூட எங்கள் அம்மா அக்கப்போர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் ஊற்றி எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சிருங்க. எங்கள் அம்மா ஹேண்ட் பீட்டரை வச்சு அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பிஸ்கெல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா நாளைக்கு ஆயிரும் பிஸ்கெட் செய்யறதுக்கு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் நீ செய்யவே தேவையில்லைன்னு வெளிலேருந்து வாங்கிட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சதை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச சாக்கோ சிப்ஸையும் சேர்த்துட்டு ஜென்டலாக பிசைஞ்சுக்கலாம். முதல்ல இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 கப் தான் பால் எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் துளியாக குத்தி பிசைஞ்சுட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் குக்கி வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு நடுவில் நம்ம சாக்லேட் வச்சுக்கலாம். சாக்லேட் வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம். நான் ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். நல்லா சாஃப்டாக கிராக் இல்லாத உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாக்லேட் வெளியில் வராத இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம். நான் இதில் 4 தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்லா பெருசாகும் பேக் ஆச்சுனாக்க. அதனால் நம்ம கொஞ்சம் கேப் கொடுத்து தான் வைக்கணும். நல்லா வச்சுட்டு நான் 160 டிகிரியில் வச்சுருக்கேன். நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். 15 வாங்க முடிஞ்சிருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் சூப்பராக நல்லா டபுளாக இருக்குது. இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ஆறட்டும், காமிக்கிறேன். இருக்குது பிஸ்கெட்டு அடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக வந்துட்டு பாருங்க. சாக்லேட்டு நல்லா மில்ட்டாக இருக்குது. சாரி கைஸ், அதுக்குள்ள நாங்கள் கூடி பாதியை பிடிங்கிட்டு இருக்கோம். இல்லையே எங்களுக்கு பொறுக்கலை. நாங்கள் வந்து கட் பண்ணி டேஸ்ட் பார்ப்போம். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அருமையாக உள்ளது கைஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்கோ லாவா குக்கீஸ் ரெடி ஆகிடுது. வீட் ஃப்ளோர் வச்சு செஞ்சது சூப்பராக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் எடுத்த அளவுக்கு வந்து எனக்கு 15 பிஸ்கெட் கிடச்சிருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.